இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A person borrows rupees 5,000 for 2 years at 4% per annum simple interest. He immediately lends it to another person at 6 1/4% per annum for 2 years. Find his gain in the transaction per year. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு 4% இன்ட்ரெஸ்ட்டில் 5,000 வாங்குறாங்க 2 இயர்ஸ்க்கு. அந்த பர்சன் வந்து வேற ஒரு பர்சனுக்கு அதே சேம் அமௌண்ட்டை 6 1/4% இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது 1 இயருக்கு எவ்வளோ கெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்த ரேட் யூஸ் பண்ணி வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மைனஸ் அவங்க வாங்கின ரேட் யூஸ் பண்ணி வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நமக்கு கெயின் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? அதான் எழுதியிருக்கோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னதுன்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100 அதை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். இப்போ கெயின் இன் 2 இயர்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 5,000 இன்ட்டு அவங்க கொடுத்த ரேட் எவ்வளோ 6 1/4 கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினா 6 4 24 + 1 அப்போ வந்து 25/4 அதான் இன்ட்டு 25/4 இன்ட்டு டைம் வந்து 2 இயர்ஸ் டிவைட் பை 100 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5,000 தான் இன்ட்டு அவங்க வாங்கின ரேட் 4 அப்போ இன்ட்டு 4 இன்ட்டு டைம் வந்து 2 இயர்ஸா 2 டிவைட் பை 100 அப்போது இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணும்போது 625 கிடைக்குது மைனஸ் இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணும்போது 400 625 மைனஸ் 400 வந்து ₹225 கிடைக்குது. கெயின் இன் 2 இயர்ஸ் வந்து ₹225. நம்ம கண்டுபிடிக்கிறது கெயின் இன் 1 இயருக்கு. அப்போது கெயின் இன் 1 இயர் கண்டுபிடிக்கணும்னா கெயின் இன் 2 இயர்ஸ் டிவைட் பை 2 போட்டால் கண்டுபிடிச்சலாமா? கெயின் இன் 2 இயர்ஸ் என்னது ₹225 225 டிவைட் பை 2 வந்துட்டு இதை கேன்சல் பண்ணும்போது ₹112.50 கிடைக்குது. அப்போ கெயின் இன் 1 இயர் வந்து அவங்க 1 இயருக்கு வந்து ₹112.50 கிடைக்குது.